بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين محمد مصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக அல்லாஹ்வின் அருள் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் சர்தார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் நம்முடைய உபதேசங்களை கேட்கக்கூடிய அனைத்து நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். ஜும்ஆவுடைய பேர் அருளால் அல்லாஹ் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைத்திடுவானாக. பலா முசீபத்துக்கள், ஆபத்துக்கள், திடீரென்ற மரணங்கள், தீராத நோய்கள், விபத்துக்கள், மரணங்களில் இருந்து இறைவன் நம் அனைவர்களையும் காத்தல் புரிவானாக என்று துஆவோடு ஒரு சில உபதேசங்களை இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா மனித வர்க்கத்தை படைத்து ஏதோ வாழ வேண்டும் என்று அப்படியே விட்டு விடவில்லை. ஒரு மனிதன் எப்படி வாழணும், அவனுடைய பேச்சு, நடை, உடை, செயல்பாடுகள், அணுகுமுறைகள், கொடுக்கல் வாங்கல், அவனுடைய சிரிப்பு, அவனுடைய துக்கம், அவனுடைய மகிழ்ச்சி, எல்லாத்தையும் இறைவன் தெளிவாக எப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு பாடத்தை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏதோ ஆடு மாடுகள் வாழ்வது போல மனிதன் வாழக்கூடாது, மிருகங்கள் வாழ்வது போல மனிதன் வாழக்கூடாது. மிருகங்களும் உயிரினம், மனிதனும் உயிரினம், ரெண்டுக்கும் வெவ்வேறு வித்தியாசங்கள் உண்டு. மிருகத்தை குறித்து கியாமத்தினால அல்லாஹ் சுவனத்தை தருவதில்லை, நரகத்தில் போடுவதில்லை. ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். கபருடைய வாழ்க்கையை அவன் தீர்மானித்திருக்கிறான். அவன் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய நன்மை மற்றும் தீமைகளை குறித்து மறுமையினுடைய வாழ்க்கையில் மாறுபாடு உண்டு என்பதை அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான். அந்த வரிசையிலே ஒரு மனிதன் சந்தோஷமாக இருந்தால் அவன் தன்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க கூடாது. தன்னை சார்ந்தவர்கள், குடும்பத்தார்கள், அண்டை வீட்டார்கள், மஹல்லாவாசிகள், தன்னுடைய ஊர் அனைத்தையும் மகிழ்ச்சிகரமாக வைப்பதுதான் ஒரு மனிதனுடைய முழுமையான மகிழ்ச்சி. தனக்கு ஒரு சந்தோஷம் என்பதற்காக வேண்டி, தனக்கு ஒரு பண்டிகை என்பதற்காக வேண்டி அடுத்தவர்களை நசுக்கி, அவர்களை காயப்படுத்தி, சுற்றுச்சூழலை வீணாக்கி தான் சந்தோஷம் அடைவது என்பது அது பண்டிகை அல்ல. அவனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலைப்பாடு அவனுக்கு அல்ல, அது முறையும் அல்ல என்கிறது நம்முடைய ஷரியத்தினுடைய மார்க்கம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஆனால் ஒரு காலும் வீண் விரயம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், யாரெல்லாம் பொருளாதாரத்தில் வீண் விரயம் செய்கிறார்களோ அந்த நபர்களை இறைவன் நேசிப்பதில்லை என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான்.
இன்னைக்கு நம்மிடத்துல நிறைய வீண் விரயம். ஒருபுறம் சம்பாதிப்பதில் சிரமத்தை மேற்கொள்கிறோம், கஷ்டப்படுகிறோம். அன்றாட ஒரு 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் கால் கடுக்க நிற்கிறோம். பல சிரமத்துக்கு மத்தியிலே சம்பாதிக்கிறோம், பணத்தை பெறுகிறோம். பல நபர்கள் குடும்பத்தை விட்டு நாடு கடந்து நாடை விட்டு அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். ஊரை விட்டு ஊர் போய் சிரமப்படுகிறார்கள். தூக்கத்தை இழக்கிறார்கள், உணவை இழக்கிறார்கள், குடிப்பதை இழக்கிறார்கள், குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பதை அனைத்தையும் இழக்கிறார்கள். ஒரே காரணம், சம்பாத்தியத்திற்காக வேண்டி, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வேண்டி. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பொருளாதாரத்தை சிரமப்பட்டு ஈட்டு அதை எப்படி செலவு செய்கிறோம்? பல நபர்கள் வீணாக செலவு செய்கிறார்கள். அந்த வீணாக செலவு செய்வதை இறைவன் நேசிப்பதில்லை என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய கூற்று. அந்த அடிப்படையிலே எதிர்வரக்கூடிய சில நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் சின்ன சந்தோஷத்துக்காக வேண்டி நம்முடைய குடும்ப பெண்களே சொல்லுவார்கள், பையன் ஆசையா கேட்கிறான் இல்லையா, வாங்கித்தாங்க, இது மட்டும் தானே, இதுல என்ன ஆயிர போகுது, இது மட்டும் தானே. யார் யாரும் எப்படி எப்படி எல்லாம் எதையோ செய்கிறார்கள், எப்படியெல்லாம் வெடிக்கிறார்கள். பையன் ஆசைப்படுறான் இல்லையா, இது மட்டும் செஞ்சுங்க அப்படின்ட்டு சில வீட்டு பெண்கள் கூட, தொழுகையாளியும் கூட, ஷரியத்தினுடைய சட்டங்களை தெரிந்த நபர்களும் கூட இந்த மாதிரி உள்ள விஷயத்திலே கொஞ்சம் இணக்கம் காட்டி அவர்கள் இறங்கி போய் சில இஸ்ராஃபுகளை செய்யக்கூடிய நிலைகளை பார்க்க முடிகிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன், நான் இதை பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அறிவியல் ரீதியாக சில விஷயங்களை இங்கே பார்க்கிறோம். ஒரு மனிதன் ஒரு வெடியை வெடிக்கிறான் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மனித இனத்தையும் தாண்டி சுற்றுச்சூழல் அதிகமான ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது. அறிவியல் ரீதியாக யோசிக்கிற பொழுது அதனுடைய நச்சுக்கள் நீரில் கலந்து நிலத்தடி நீர்கள் உள்பட அனைத்து நீர்களும் மாற்றம் ஏற்பட்டு அதில் சரியான ஒரு நல்ல குடிநீரை நாம் பெற முடியாமல் போய்விடுகிறது. பட்டாசனுடைய வெடியினுடைய புகையினால் அறிவியல் சொல்லுகிறது, ஏதோ போற போக்கில் அடிச்சு விடுறதல்ல. அறிவியல் சொல்லக்கூடிய செய்தி, அந்த புகையினால் பறவைகள் கர்ப்பமாக இருக்குமேயானால் அதனுடைய கர்ப்பம் கலைந்து விடுகிறது என்று இன்றைக்கு அறிவியல் சொல்லுகிறது. அப்ப நாம் வெளிப்படுத்துகின்ற நம்முடைய பண்டிகைகள், நம்முடைய ஒரு சந்தோஷத்திற்காக வேண்டி சுற்றுச்சூழலை நாம் பாதிப்பை ஏற்படுத்துகிறோம். பாவம் அறியாத எந்த நேரமும் அல்லாஹ்வை மீது மட்டும் நம்பிக்கை வைத்திருக்கிற பறவை கூட்டத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள், அல்லாஹ் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். எப்படிப்பட்ட உங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால் பறவைகளை போல இருக்க வேண்டும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பறவைகள் எப்படி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறது? காலை நேரத்தில் முழுமையாக அல்லாஹ்வை நம்பி அவைகள் பறக்கிறது, தன்னுடைய தானியத்தை தேடி செல்கிறது, தன்னுடைய உணவை தேடி செல்கிறது. காலையில் போகிற பொழுது காலி வயிறாக செல்கிறது, மாலை நேரத்தில் வயிறு நிரம்ப தன்னுடைய கூட்டிற்கு வருகிறது. அந்த பறவை இறைவன் மீது எப்படி நம்பிக்கை வைக்கிறதோ அதுபோல உங்களுடைய தவக்குலை நீங்கள் வையுங்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அப்படிப்பட்ட பறவையினுடைய இனத்தையே அழிக்கக்கூடிய புகைதான் இந்த பட்டாசு புகை. அறிவியல் சொல்லுகிறது, எந்தெந்த பறவைகள் எல்லாம் அது முட்டையிடுவதற்கு தயாராக இருக்கிறதோ அதெல்லாம் கலைந்து போய்விடுகிறது என்கிறது அறிவியல். அதையும் தாண்டி இஸ்லாத்தினுடைய பார்வையில் அது பெரிய ஒரு வீண் விரயம் மன்னிக்கப்படாத ஒரு விஷயம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரம் நிஅமத், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற தண்ணீர் ஒரு பெரிய அருள், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற காற்று பெரிய அருள், அத்தனையும் மாசுபடுத்துகிறது என்றால் அல்லாஹ்வுடைய அருளை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதே இன்றைய நேரத்தில் பலஸ்தீன் மக்களுடைய நிலை என்ன? கொஞ்சம் யோசிக்கணும். நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட அந்த நேரத்தில் இன்னைக்கும்
போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பையும் தாண்டி சாப்பிடுவதற்கு சரியான உணவுகள் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, இருப்பிடத்திற்கு இடம் இல்லை, அமல் செய்வதற்கு நல்ல சுத்தமான தூய்மையான இடத்தை காண முடியாத அளவிற்கு அங்கு உள்ள முஸ்லிம்கள், குழந்தைகள், பெண்கள், வயோதிகர்கள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே சரியான முஃமினாக இருக்குமேயானால் நாம் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு நேர சாப்பாடு கூட நமக்கு அது கஷ்டத்தை ஏற்படுத்தணும். சரியான முஃமின் என்றால் நாம் இங்கு ஆரோக்கியமாக சாப்பிடுகிறோம், நினைத்ததை வாங்கி சாப்பிடுகிறோம். ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு குழந்தை தாயினுடைய பாலிற்கு அழுது கொண்டே கத்திக்கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு அந்த நேரம் இந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மார்க்கத்தை தழுவியவர்கள் நாம். ஆனால் இன்னைக்கு நாமும் என்னமோ தெரியல பிற நபர்களோடு சேர்ந்து நம்முடைய கலாச்சாரத்தை மறந்து நம்முடைய சந்தோஷத்திற்காக வேண்டி சில தகாத சில செயல்களை, இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். சில பேர்லாம் பார்க்கலாம், சில பொருளை வாங்குறதுக்கு காசு பத்தாது. இன்னைக்கு அதனுடைய கிட்லாம் பார்த்தோம்னா முன்னாடி விரும்பிய பொருளை வாங்கிட முடியும். சின்ன சின்ன பொருள் 5 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாய்க்கு வாங்கிட முடியும். இன்னைக்கு வர்றதே எப்படி வருதுன்னா, மார்க்கெட்ல ஒரு பெரிய பாக்ஸில் அடிச்சு அப்படியே கொடுத்துட்றாங்க. ஸ்டார்டிங் 1000 தொடங்குது, அப்படியே 2000, 3000, 10,000 என்னென்னமோ சொல்றாங்க. லட்சக்கணக்கில் அளவுக்குலாம் அதனுடைய வெடிகள்ல உண்டு. இன்னைக்கு நிறைய நபர்கள் கடன்களை வாங்கி நம்முடைய பிள்ளையுடைய சந்தோஷப்படுத்தணும் என்பதற்கு கடன்களை வாங்கி பல நபர்கள் அடகு கடையில நகையை வைத்து அதையெல்லாம் வாங்குகிறார்கள். நான் யாரோ என்று சொல்லவில்லை, நம்முடைய இனத்தை சார்ந்த, நம்முடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களே சில பேர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதனையான விஷயம். இஸ்லாம் சொல்லுகிறது, தேவை இல்லாத விஷயத்தை நீ ஈடுபடுவதை விட்டும் தவிர்த்து உன்னுடைய தேவையை போக மிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைத்தால் உங்களால் உம்ரா செய்வது முடியும், உங்களால் ஹஜ் செய்ய முடியும் என்கிறது நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். வீண் விரயம் என்பது இஸ்லாத்தில் அறவே தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு வீண் விரயத்துல நம்ம ஆளுகள் நிறைய போயிருக்கிறாங்க. ஒண்ணும் இல்லை, சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்காவது ஒரு நாள் வெளியே போய் குடும்பத்தோடு சாப்பிட்றாங்கன்னா போனா பரவாயில்லைங்களாம். இன்னைக்கு பல நபர்கள் வீட்டுல சமையலே கிடையாது, குடும்பமாக அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அடிப்படையிலே, நட்பு வட்டாரத்திலே அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் துறைகள் அதை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை அல்லது வாரத்தில் இத்தனை தடவை ஒரு கணக்கே வச்சிருக்கிறாங்க. போய் மொத்தமா உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க சாப்பிட்டு முடிச்சது பிறகு தரக்கூடிய அந்த பில்லினுடைய தொகை இருக்கு இல்லையா, அது ஒரு குடும்பம் என்பதை தாண்டி பல குடும்பத்தில் ஒரு மாதத்தினுடைய செலவினங்களுடைய கணக்கு அது. யதார்த்தமா ஒரு 4 பேர் போடுறாங்க, ஒரு டேபிள்ல உட்காராங்க, நல்லா சாப்பிட்றாங்க, வெரைட்டியா சாப்பிட்றாங்க. சரி, சாப்பிடக்கூடிய உணவாவது நல்ல உணவா இருக்கான்னு பார்த்தா அது இல்லை, அது 2வது அப்பாற்பட்டது. முழுக்க உடம்புக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடியது மட்டுமே அதுல என்னமோ சாப்பிட்டு போறாங்க. அதுல தரக்கூடிய பில்லு, அதில் சில நபர்களுடைய 1 மாதத்தினுடைய பில்லாக அதை நான் பார்க்கிறோம். இப்படி வீண் விரயம் நிறையாக உணவிலே செய்யப்படுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்லி இருக்கிறான், உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். சாப்பிடுவது எதற்கு? உயிர் வாழ்வதற்கு, ஆரோக்கியத்திற்கு. அந்த ஆரோக்கியத்தை வைத்து, நம்முடைய உடலை வைத்து, நம்முடைய உள்ளத்தை வைத்து நம்மால் பிற நபர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு, இறைவனை வணங்குவதற்கு இதுதான் உணவினுடைய நோக்கம். ஏதோ சாப்பிட்றோம், ஆசைக்கு சாப்பிட்றோம் அல்லது ஒரு கழிவா போகிறது என்பது அல்ல. நம்முடைய உணவில் கூட நம்முடைய நிய்யத்து சரிவர இருந்தால் அந்த உணவும் அமலாக மாறுகிறது. இஸ்லாத்தினுடைய பார்வையிலே நிறைய சொல்லலாம். சில நேரங்கள்ல நாம் செய்யக்கூடிய இந்த வீண் விரைய கூட நமக்கே தெரியாமல் அது பெரிய ஒரு ஆபத்தாக நம்ம இடத்திலே முடிகிறது. ஒரே ஒரு செய்தி, 2002 குஜராத்தினுடைய முஸ்லிம் என்கிற இனப்படுகொலை நடைபெற்றது. அனைவர்களுக்கும் தெரியும். 2 நாள்ல 3000 முஸ்லிம்களை காணல, எல்லாம் ஒஃபாத் ஆயிட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க.
பின்னே ஒரு காலத்துல ஒரு சில அறிஞர்கள், சில தலைவர்கள், முஸ்லிம்களுடைய தலைவர்கள் அந்த ஏரியாவை போய் கொஞ்சம் ஆய்வு செய்யறதுக்காக வேண்டி போறாங்க. அதுல சில கலவரத்தில் ஈடுபட்ட நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய சொந்தங்களும் தான் அவர்கள் எல்லாம். ஏதோ வெளியிலிருந்து வந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல, நம்மோடு இனத்தில் உள்ளவர்கள், நம்முடைய ஏரியாவில் வாழ்ந்தவர்கள் அவர்கள்தான். ஆனால் நம்மளையே கொண்டு குவித்திருக்கிறார்கள். இது எப்படி நடைபெற்றது, எதனால் நடைபெற்றது என்பது ஒரு ஆய்வுக்காக வேண்டி போயிருக்கிறார். போன சில தலைவர்கள் அந்த கலவரத்திலே ஈடுபட்டு முஸ்லிம்களை கொலை செய்த அதில் இருக்கக்கூடிய சில தலைவர்களை சந்திச்சிருக்கிறான். சந்திச்சு, நீங்கெல்லாம் பல வருஷங்கள் முஸ்லிம்களுடைய குடும்பத்திலே அந்த ஏரியாலே வாழ்ந்திருக்கிறீங்க, நீங்களும் அவங்களும் எல்லாம் ஒன்னா தானே இருந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவர்களையே கொலை செய்வதற்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்படி மனம் வந்தது என்று விசாரிக்கிற பொழுது அவர் சொன்ன ஒரு செய்தியை தான் இங்கே நான் பதிவு செய்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் முஸ்லிம்களுடைய குடும்பத்தில் தான் வாழ்ந்திருக்கிறோம், அவங்க வாழக்கூடிய பகுதியில் தான் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் முஸ்லிம்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருந்தாங்க. அவங்கள அடிக்கடி ஏதாவது விழாக்கள், திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் வருகிற பொழுது அவர்கள் பெரிய பெரிய பானைகளை வைத்து உணவு சமைப்பார்கள். எங்களுக்கு சாப்பிடுவதற்கு வசதி சரியா இல்லை. அந்நாடு நாங்கள் ரிக்ஷா இருக்கணும், கூலி தொழில் செஞ்சாதான் எங்களுடைய சாப்பாடு. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய விழாக்கள்ல கலந்து கொண்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட டன் கணக்கில் உண்டான உணவுகளை கொண்டு போய் குப்பையில் கொட்டுவார்கள். நாங்கள் பக்கத்து வீட்டில் பசியாக இருக்கிறோம், பக்கத்து தெருவில் எங்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லை, ஆனால் டன் கணக்கில் அவர்கள் கொண்டு போய் குப்பையில் கொட்டுவார்கள். இதெல்லாம் பார்த்து பார்த்து எங்களுடைய மனசு சஞ்சடத்து போய் ரொம்ப பெரிய சிரமத்தில் இருக்கிற நேரத்தில் தான் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் சில செய்திகளை எங்களுடைய உள்ளத்திலே புகுத்தி அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று அவர்கள் வாக்குமூலம் தருகிறார்கள். இதுதான் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும். என்றோ ஒரு நாள் நாம் செய்த நம்முடைய இஸ்ராஃப் நம்முடைய இனத்தையே அழிக்கிறது என்றால் இங்கே யோசிக்கணும். இஸ்லாம் எல்லா இடத்திலையும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்பது. உணவு என்பது மிகப்பெரிய உணவில் தானம் செய்வது நம்முடைய குடும்பத்தை அல்ல, நம்முடைய தலைமுறையே அது பாதுகாக்கும் என்பது வரலாற்றிலே நிறைய செய்திகளை பார்க்க முடியும். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம எல்லாம் விட்டுட்டு நாம் சம்பாதித்தோம், என்னுடைய பணம், நான் இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போயிடணும், இதனால என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிறதுனா சில பேர் தத்துவமா பேசுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் திருமணத்தை குறித்து ஒரு செய்தி சொல்லுவார்கள். இன்ன அஅஸமன் நிகாஹி பரக்கா, நிக்காவிலே மிக உயர்ந்த சிறந்த நிக்கா என்பது பரக்கத்து பெற்றது. எப்படிப்பட்ட நிக்கா? ஐஸருஹு முஹூனத்துன், எந்த நிக்காவிலே செலவினங்கள் குறைக்கப்படுகிறதோ அந்த நிக்கா என்பது பரக்கத்துக்குரிய நிக்கா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு நம்மள பல வருஷங்களுடைய சம்பாத்தியத்தினுடைய வலுவை, பலத்தை எதுல போய் காட்டுறோம்? நிக்கால தான் காட்டுறோம். எதுல போய் காட்டுறோம்? நிக்கால தான் காட்டுறோம். ஊர் மெச்சிக்க அளவுக்கு என்னுடைய பையனுடைய திருமணம், என்னுடைய மகளுடைய திருமணம் நடத்த வேண்டும். தூக்கி வீசி எரிகின்ற அந்த பத்திரிகை அதுவே நூற்றுக்கணக்கான விலை கொண்டது, தூக்கி வீசி குப்பைக்கு போகக்கூடியது. இதிலிருந்து தொடங்கி அடுத்தடுத்து எதுவெல்லாம் எந்தெந்த விதத்திலெல்லாம் அவர்கள் இஸ்ராப் செய்ய வேண்டுமோ முடியுமோ எல்லாத்திலையும் இஸ்ராப். வகை வகையான உணவை சாப்பிட்டால் கூட ஒரு அளவுக்கு மகிழ்ச்சி பெறும் மனது, ஆனால் செய்யப்படுகின்ற அத்தனை உணவுகளும் அப்படியே குப்பைக்கு போகிறது. கண் முன்னால எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம்தான். நிறைய நிக்காகள் அப்படி நடக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள், எந்தெந்த நிக்காவில் எல்லாம் இது மாதிரி நடைபெற்றதோ அவங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்காது, ஒரு காலம் இருக்காது. அல்லாஹ் அப்படி விட மாட்டான். இஸ்ராஃபில் மீது நடத்தப்பட்ட திருமணம் சத்தியம், சத்தியம், அது மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் ஒரு சிக்கலை, சிரமத்தை, மணமக்களுக்கு ஒரு நெருக்கடியை அல்லாஹ் ஏற்படுத்தி தான்
அவர்களுடைய வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய சொல்லலாம். அவசியமற்ற தேவையில்லாத விஷயத்திலே நாம் நிறைய நபர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு சில பசங்க இருக்கிறான், எப்படித்தான் அவங்களுக்கு பெற்றோருக்கு காசு வருதுன்னு தெரியல, படிக்கிறதும் இல்லை, வேலைக்கும் போறதில்லை, சும்மா சுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு தெருவுக்கள்ல பார்த்தா தெரியும் அவனுடைய ஸ்டைலு, அவனுடைய முடி, அவன் வைத்திருக்கிற வண்டி. இந்த வண்டியை வைத்து சுத்திக்கிட்டே இருப்பான். எங்க போறான், எதுக்கு போறான், என்ன வேலை என்று அவனுக்கும் தெரியாது. சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை. சமீபத்தில் கேள்விப்பட்ட உண்மை தகவல், ஒரு நண்பர் இரவு நேரத்தில் திடீர்னு ஒரு ஃபோன் பேசும் பொழுது அவர் இல்லை, நான் கொஞ்சம் டிராவலில் இருக்கிறேன், ஃபோனை வச்சாச்சு. அடுத்த நாள் அந்த விஷயத்தை பேசும்போது ஊட்டிக்கு போயிட்டு இருந்தேன்டார். ஊட்டிக்கு போனீங்களா, ஏதோ முக்கியமான விஷயமோ என்னன்னு கேட்டேன். வெறும் டீ குடிக்க ஊட்டிக்கு போயிருக்கிறேன். கொஞ்சம் நிலை யோசனை பண்ணி பாருங்க. காரில், வண்டியில், டூ வீலர் கூட இல்லை, ஒரு தனி நபர் காரை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து ஊட்டிக்கு போறதா இருந்தால் எவ்வளோ செலவாகும்? ரொம்ப பட்ஜெட் குறைந்து போட்டாலும் ஒரு 2000 ரூபாவது ஆகும் பெட்ரோலுக்கு போக வர, ரொம்ப குறைந்தபட்சம். வெறுமனே ஒரு நைட்டு இரவு முழுக்க கண் விழித்து டிராவல் செய்து ஊட்டியில் போய் டீ கொடுத்திருக்கிறார் என்றால், இதுதான் இன்றைய இளைய தலைமுறையில் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற, சிந்தனையில் இருக்கிற சந்தோஷம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் எச்சரிக்கிறது நம்மை. அல்லாஹ் ஒரு காலம் விரும்புவதில்லை வீணான விஷயத்தில் அவன் செலவு செய்தால், வீணான விஷயத்தில் அவனுடைய நேரத்தை, பொருளாதாரத்தை, வாழ்வியலை அத்தனையும் எவன் செலவு செய்கிறானோ அல்லாஹ் விரும்புவதில்லை என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரே ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளை குறித்து சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், கியாமத் நாள்ல 5 விதமான கேள்விகளை குறித்து கேட்கப்படுகிற வரை அவனுடைய பாதங்கள் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. 5 விஷயங்கள். அதில் முதல் விஷயம் அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய வாழ்க்கையை நீ, உன்னுடைய வயதை எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். இரண்டாவது, குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வாலிபத்தை எப்படி செலவு செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். மூன்றாவதாக, மின் ஐன இக்தஸபஹு, நீ எப்படி பணம் சம்பாதித்தாய், வஃபீமா அன்ஃபகஹு, அதை எப்படி நீ செலவு செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். சம்பாதிக்கிற வழியும் சரியாக இருக்க வேண்டும், வந்த பணத்தை செலவு செய்யக்கூடிய விதமும் சரியாக இருக்க வேண்டும். கடைசியாக, வமாதா அமில ஃபீமா அலிம, நீ அறிந்த, உன்னுக்கு தெரிஞ்ச அந்த கல்வியை கொண்டு எப்படி நீ அமல் செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். இந்த கேட்ட இந்த 5 கேள்வியிலே 2 கேள்வி பொருளாதாரத்தை குறித்தது. ஒன்று, உன்னை எப்படி சம்பாதித்தாய், உன்னுடைய வருமானம் எப்படி வந்தது, ஹலாலா வந்ததா, ஹராமா வந்ததா, ஏமாற்றினாயா அல்லது நேர்மையாக சம்பாதித்தாயா என்றெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்பதோடு நிறுத்துவதில்லை. வந்த பணத்தை மீண்டும் எப்படி செலவு செய்திருக்கிறாய். அது 1 ரூபாயாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய அது அருள். அது ஒருவன் என்று நினைக்கிறோம், இதனால என்னென்று நினைக்கிறோம், அந்த விஷயத்தை கூட அல்லாஹ் கியாமத்தினால பிடித்து நிறுத்தினால் நம்முடைய பாதத்தை கூட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு புகுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற காற்று பேர் அருள், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற தண்ணீர் பேர் அருள், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க உடல் என்பது பேர் அருள், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற 1 ரூபாயாக இருந்தாலும் அதுவும் பேர் அருள். அதை தவறான வழியில் செலவு செய்தால் அதை குறித்து கியாமத்தில் விசாரிக்கப்படுவோம் என்ற ஒரு பயத்தையும் அச்சத்தையும் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் உள்ளத்திலே புகுத்த வேண்டும். அப்பொழுதுதான் வரக்கூடிய காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் வீணான காரியங்கள் ஈடுபடுவதை விட்டும், குறிப்பாக வெடி போன்ற பொருட்களில் நம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக இளைஞர்கள், அதுக்கு சில பேர் ஃபேஷனாக வச்சிருக்கிறோம். போன வருஷம் நடந்த சில தகவல் என்னன்னா, சில பேர் சொன்னாங்க, வந்து அசரத்து தூங்கிட்டாரா அப்படின்ட்டு ஒரு நபர் வந்து பார்த்துருக்கிறார் நம்மளைய. அசரத்து தூங்கிட்டாரா, தூங்கினதுக்கு பிறகு இதே ரோட்டில் பல வெடிகள் வெடிக்கப்பட்டிருக்கிறது. அதை அடுத்த நாள் காலையில்
ஒருத்தர் வந்து சொன்னார், அதற்கு நீங்க முதல் ஜும்மால சொன்னீங்க, நீங்க தூங்கிட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்து பார்த்துட்டு அதற்கு தூங்கிட்டாரு, லைட்லாம் ஆஃப் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி வெடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொல்லுவது எனக்கு அல்ல, இறைவன் எல்லா இடத்திலையும் எல்லா தெருக்கல்லையும் எல்லா மனதில் உள்ளத்தில் இருக்கிறதையும் இறைவன் அறிவான். இறைவனை பார்த்து பயப்பட வேண்டும். சொல்லக்கூடிய நபர் இன்று இருக்கலாம், நாளை இல்லாமல் போகலாம். இறைவன் எல்லா இடத்திலேயும் இருப்பான், எல்லா நிலைகளையும் இறைவன் பார்ப்பான் என்பதை மனதில் ஏற்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, நம்முடைய இளைஞர்களை நல்ல இளைஞர்களாக, சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய இளைஞர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.